ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள, கிருபையுள்ள, தயவுள்ள, அன்புள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க யாவரையும் அவருடைய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் இருமையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் இருமையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாங்கிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாங்கிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து இனியும் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து இனியும் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்னை மறக்க நேசருந்தால் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்னை மறக்க நேசருந்தால் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தன்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். தன்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து தயனடைந்து கழுகு போல எழுப்பிடுவேன். காத்திருந்து தயனடைந்து கழுகு போல எழுப்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துணிவிடாமல் ஆற்று மந்தை உடலச்சாரு. அத்திமரம் துணிவிடாமல் ஆற்று மந்தை உடலச்சாரு. கர்த்தருக்கு காத்திருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் இருமையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் இருமையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாங்கிடுவேன். 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 நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இதோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய மகிமையில், அவருடைய ஆராதனையில் உங்கள் கூட உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆறுதல். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும், எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. God bless you. God bless you. God bless you. ஹல்லேலூயா. ஒன்றும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மக்களை எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ எதை குறித்து கவலைப்படாத. ஹல்லேலூயா. நீ போகும் வழியில எல்லாம் நான் உன் கூடவே இருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போகிறவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகாதவர். நான் உன்னை கைவிடாதவர். நீ பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனால் எத்தனையோ ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தாலும் பயம் ஒரு பக்கம் ஓரமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்முடைய கனெக்ஷன் இங்கே இல்லைன்னு அர்த்தம். எங்க இல்லை? தேவ சமூகத்தில் இல்லை. ஏன் இன்னைக்கு அப்படி பிரச்சனை, போராட்டம், பயம், கலக்கம்? ஆண்டவர் சொல்றார், உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி ஏன் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் எங்க இருக்கிறாங்க? தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைக்கு அதுதான் ஆரம்பமே, அதுதான் காரணமே. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் தொடர்பு கொள்ள வேண்டிய தூரத்தில் நீ இல்லை, தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லையில நீ இல்லை, அந்த ஸ்தானத்தில் நீ இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உன் எல்லை எங்க இருக்கு? உலகத்துல. உன் தொடர்பு எங்க இருக்கு? உலகத்துல. உன்னுடைய தொடர்பு எங்க இருக்கு? பூர்வீகம், வந்த வழி, புறப்பட்ட வழி, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்த வழி. ஆண்டவர் சொல்லியிருக்கிற உடனே, நான் எங்க இருந்து பாழான ஸ்தலங்களில் இருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சேன். திரும்ப இருக்க நமக்கு அந்த வேலை. உன்னை கண்டுபிடிச்சது எங்க? பாழான ஸ்தலம். உபாகமம் 32:10 அழகா சொல்றாரு, உன்னை நான் கண்டுபிடிச்சேன். எங்க கண்டுபிடிச்சேன்? பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார். உன்னை அவர் கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன்னை அழகா, உன்னை அலங்கரித்து, உனக்கு அப்படியே சில காரியங்களை சொல்லி, உனக்கு அலங்காரம் பண்ணி, உனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து, உனக்கு மகிமையை கொடுத்து, அவர் காண்பிக்கிற, அவர் முன்குறித்த மலையில, தேசத்துல ஆண்டவர் கொண்டு வந்து உன்னை நிறுத்தினா, அந்த இடத்துல கால் நிக்க மாட்டேங்குது. கால் நிக்க மாட்டேங்குது. ஏன்? தொடர்பு எல்லைக்கு அப்பால். ஆள் இங்கதான் இருக்கும். ஆளெல்லாம் இங்கதான். என் பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நினைவுகளோ எங்க இருக்கு? தூரமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளங்களை ஆராய்கிறவர்.
உள்ளமெல்லாம் எங்க இருக்கு? தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கு. உன்னை உருவாக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன்னை காக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை ஆதரிக்கும்படி தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்து உனக்காக என்ன செய்தாரு? இந்த பிள்ளைங்க பாவம் இப்படி அனாதையா இருக்குதே, கேட்பாரட்டு இருக்கிறாங்க, உதவி இல்லாம இருக்கிறாங்களே, வழி தெரியாம இருக்கிறாங்களே, இவங்களுக்காக என்ன செய்யலாம்? ஒரு பரலோகத்தை இங்க ஸ்தாபிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு தான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படி அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, இங்கே ஸ்தாபிக்கும்படி. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் வெளியே போக வேண்டும் என்றால் அங்க சுவிட்ச் போடணும், அங்க விளக்கெரியணும். விளக்கெரிஞ்சா என்ன ஆகும்? இருள் போய்விடும். அப்ப இந்த பூமி எதனால் நிறைந்திருக்கிறது? அசுத்த வல்லமைகளினாலே, பிசாசின் பிடியிலே, அந்தகார வல்லமைகளினாலே, இருளின் ஆதிக்கம், பாவம், சாபம் சகலத்திலும் நிரம்பி இருக்கிறது. அப்ப இதிலிருந்து என் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் இதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்றார்? உன்னை வேறு பிரித்திருக்கிறார். நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிற சித்தமெல்லாம் நிறைவேற. அல்லேலூயா, அதை நீ விசுவாசிக்கணும், அதை நீ நம்பணும். ஏன் இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனம் இருக்கும்போது, என் குடும்பத்திலும் எத்தனை பேர் இருக்கும்போது, என் தலைமுறையில் எத்தனை பேர் இருக்கும்போது ஆண்டவர் என்னையே விசேஷமாய் தெரிந்து கொண்டார்? என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? ஏன் என்னை மட்டும் விசேஷம் சொல்லுவாங்க? எல்லாம் சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பொருட்படுத்தாம விசுவாசம், என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என் எலும்புகளை அவர் கண்கள் கண்டு. தாவீது சொல்றான், என் தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் இம்மட்டும் நீர் தான் என்னை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறான். அந்த அனுபவம் நமக்கு இருக்குமா? இன்னைக்கு சங்கீதத்தில் கூட பார்த்து அவர் ஆதரிக்கிறவர். அதனால தான் நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். இன்னைக்கு நீ நம்பு. இப்படியே போவதற்கு அல்ல மக்களே, நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான். அப்ப அந்த விருத்தியா வரணும் அப்படின்னா என் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். நீ அவருக்கு பயப்படுகிற பயத்துல நீ என்ன செய்யணும்? தேவனுக்குள் கழிகுறணும், இருக்கணும். அவர் சமூகத்தில் ஓடி வரணும். அசட்டை போகலாம், பார்க்கலாம், ஆராதனை தானே, பொறுமையா போவோம். நம்ம என்னத்தை பாட போறோம்? பிரசங்கம் கேட்டா போதும். பிரசங்கம் யார் வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம். ஆராதனை உனக்குரியது. இவர்களை எனக்கென்று தான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரும். ஆண்டவர் கண்ணில் நீ படும்போதெல்லாம், ஆண்டவர் உன் மேலே உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் உன் நினைவாக இருக்கிறார். உன் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவரை துதிக்க வேணாமா? அவரை ஆராதிக்க வேணாமா? அவர் இந்த நாள் மட்டும் பாருங்க பொருத்தனை பண்ணுறான் சங்கீதக்காரன். நான் சாகிற வரைக்கும், இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு கடந்த காலத்தான் நினைவு வந்தது. தனியென கைவிடப்பட்டு அங்கலாய்ப்போட உத்தியோகத்துக்காக ஏங்கி 10 முறை தோத்துட்டோமே, இது 10வது முறை, 9 முறை முடிஞ்சு போச்சு. இனி நமக்கு வாய்ப்பு இல்லை. இனி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அடைச்ச ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய ஒரு சபை, சிஎஸ்ஐ சபை, அந்த வெரண்டால சிமெண்ட் இல்லை, யாருமே இல்லை, காட்டுக்குள்ள போய் முழங்கால் படிக்கிட்டு எனக்கு இந்த உத்தியோகம் கிடைச்சதுன்னா என் ஜீவனுள்ள மட்டும் உங்களுடைய கரத்தில் இருப்பேன்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு உத்தியோகத்தை கொடுத்தாரு. இது வரைக்கும் நான் என்னை ஊழியக்காரனா வச்சுட்டாரு. நான் ஏன் இவ்வளவு வைராக்கியமா நிக்கிறேன்னு அது ஒரு வார்த்தை. நம்பிக்கை இல்லாத உலகத்தில், உதவுவாரற்று கேட்பாரற்று இருக்கிற இந்த உலகத்தில், கைவிடப்பட்ட உலகம், பொறாமைப்பட்ட உலகம், யாரு முன்னேறதை பிடிக்காத உலகம். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில்
தன்னந்தனியனாய் கலங்கி நின்ற நேரத்தில் ஒரு நிமிஷம் எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது, அப்படிலாம் ரட்சிப்பில்லை. திடீரென்று போய் ஒரு முழங்கால் படியிட்டு மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கேட்பாரற்றிய கிடைக்கிறவன் எனக்கு ஒருவேளை எனக்கு இந்த உத்தியோகம் எனக்கு கிடைத்தால் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உடைய கரத்தில் இருப்பேன்னு சொன்ன வார்த்தைக்கு எனக்கு உத்தியோகத்தை கொடுத்தார். அவரே கொடுத்தார் என்று அடையாளமாய் 8 பேர் நாங்கள் அட்டன் பண்ணோம். எனக்கு மட்டும்தான் உத்தியோகம் கொடுத்தார். அவர் மட்டும் செஞ்சாரு சொல்லல, 10ஓட 11 போயிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அவரிடத்துல அவரை நம்பு, அவரிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அவரிடத்துல உன்னை ஒப்புக்கொடு. களிமண்ணானது இவன் கையில எப்படி அர்ப்பணிக்கிறதோ அப்படி உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறே. உன் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நல்ல வார்த்தையை கேட்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. என்ன தலைப்பு? ஆண்டவர் இந்த சிலுவையிலே பெற்றுக்கொண்ட அந்த ஜெயத்தை, நீ அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை நீ செயல்படுத்தணுமா? நாம் பெற்ற ஜெயத்தை, நான் பெற்ற வெற்றியை என் பிள்ளைகள் கொண்டாடணும், என் பிள்ளைகள் அனுபவிக்கணும், என் பிள்ளைங்க அதை வாழணும். அதில் ஆண்டுடைய உள்ளம் அதுதான். இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை. எதுக்கு என்ன சொல்றாருன்னா, இவனுங்களை ஊழியத்துக்கு ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. கிராமமாக 2 பேராக போய் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சாயந்தரம் ஊழியத்தை நிறைவேற்றி வரும்போது அவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, சந்தோஷமாக சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் போனோம், அங்கே பிசாசு கூட எங்களுக்கு கீழ்ப்படிந்தது அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு அவங்களுக்கு சொல்றாரு, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போன வானத்திலிருந்து விழுகிறத கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன? அது என்னிடத்தில் தோற்று போனது. உன்னை நிற்பாட்டு முன்னாடி நின்று உன்னை மிரட்டலாம், உன்னை பயமுறுத்தலாம். அது எரிகோவை போல தோன்றலாம், அது செங்கடலை போல பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், அது யோர்தானை போல இருக்கலாம். ஆனால் ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் உனக்கு முன்ன நான் இருக்கிறேன். நீ போன்னு சொல்லிட்டு உன்னை அனுப்பிச்சிட்டு நான் பின்ன இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அழகா சொல்றாரு, நீ போய் திரும்பி வர, நான் உன் கூடவே இருப்பேங்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் அழகாய் சொல்றார், உனக்கு நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள, நீ சொன்னல, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே, நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. நீ போகும் இடமெல்லாம் வருவே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவுக்கு அழகா சொல்றார், அவன் கலங்கி நிற்கிறான், அவர் போயிட்டார். இவ்வளவு பெரிய பதவி, ஏன்னா மோசே பட்ட பாடுகளை எல்லாம் கூட இருந்து பார்த்தவன், அவருக்கே இவரை சமாளிக்க முடியல, நான் எப்படி இவங்களை சமாளிக்க போறேன்? இந்த ஜனங்களை திடீர்னு கல் எடுத்து நிற்பான், எதிர்த்து நிற்பானே. இவங்களை மேய்க்கத்தக்க ஞானம் எனக்கு இல்லை, பயம், கலக்கம். ஆண்டவர் அவனை தேற்றி அரவணைக்கிறார். யோசுவா, கவலைப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவே இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை யோசுவாவாய் பார்க்கிறார். என்ன பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு, நீ பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு நீ தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாய் கர்த்தர், அவர் உன் கூடவே இருக்கிறார். நீ அதை விசுவாசி, அவருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் அதற்காகத்தான் சொன்னாரு, இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய்த்தான் ஜெபத்தை கூட அவர், அந்த பரமண்டல ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அவருடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா இந்த ராஜ்யம் இல்லாமற் போகணும். என்ன ராஜ்யம்? அசுத்த வல்லமைகளின் கிரியைகள், சத்துருவின் போராட்டம், ஆதிக்கம், அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் சகலமும் எந்த அளவுக்கு அழிக்கப்படணுமோ அப்ப தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படும். அது யாரால கட்டப்படும்? உன்னால, என்னால தான் கட்டப்படும். அதனுடைய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உனக்கு. அந்த ஏதேனை உருவாக்கியே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அதை பண்படுத்தவும். அப்ப அந்த ராஜ்யத்தை குறித்த பாரம் யாருக்கு வேணும்? யாரால? சத்தியமா நான் இல்லைங்கிறீங்களா? அப்படியே பங்கு நமக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த பிசாசுடைய கிரியைகளை ஆமென் அழிக்கும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்கும்படி நாம் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தில், ஆண்டவர் சொல்ற அதை பாருங்க. கிராமத்துக்கு போகும்போது யாருடைய நாமத்தில் போயிடுவாங்க? யார் அனுப்பிச்சு வச்சா? ஆண்டவரே அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தில் போனதுனால தான் பிசாசுகளே எங்களுக்கு பயந்தது என்று சொல்றான். அப்ப அது ஒன்றை கண்டா பயப்படும். இன்னைக்கு நீங்க அதை கண்டு பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படி ரிவர்ஸ் கேர்ல இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப அதற்கேற்ற அதிகாரத்தை, வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அதற்கு என்ன வழி? ஆண்டவர் சில கண்டிஷன்ஸ் கொடுக்கிறார். முதலாவது, என் பிள்ளைங்க அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவன் வந்து உட்கார்றான். அவனுக்கு நீ இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. நீ இடம் கொடுக்காத பட்சத்தில் பிசாசு உங்களுடைய பக்கத்துல ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது மக்களே. ஏன்? நீங்க சாதாரணமா இல்லை. நீ உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் ஈஸியா உன்னை ஷேக்கன் பண்ணிடலாம், தோல் மேல காய போட்டு கூட்டு போயிடலாம். ஆனா இப்பொழுது அது அசாத்தியம். காரணம் ஏன்? நீ ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்பு என்று உனக்குள்ள இருக்குமானால், அந்த நிச்சயம் உனக்குள்ள இருக்குமானால், நீ ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால், அப்ப நீ ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற. ஹல்லேலூயா. ஆமா, அந்த ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற நீ. உன்னை முத்திரையிடுகிறார். அந்த ரத்த கோட்டைக்குள்ள வருவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. ரெண்டாவது, அவருடைய உள்ளங்கையில என்ன செய்ய ஆண்டவர் உன்னை சொல்றாரு? எங்க? உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதற்காக ஏன் அப்படின்னா, நான் உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எங்க வச்சிருக்கிறேன்? நான் உன்னை உள்ளங்கையில வச்சிருக்கிறேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்ப உள்ளங்கையில இருக்க ஆண்டவர் உள்ளங்கையில வர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கா? 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 அந்த நிச்சயம் உனக்கு இருந்தா பிசாசு உன் பக்கத்துல வர முடியாது. எப்பொழுதும்
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உனக்கு அந்த சுடர்வெளி பட்டயம் உன்னை சுற்றி வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை தாண்டி அந்த இருள் உள்ளே வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா. எப்பொழுது எப்படி இருக்குதா? சுடர்வெளி பட்டயம் உன்னை சுற்றிலும் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக அந்த அந்தகாரத்துக்கு இடமில்லை. நீ அதை விசுவாசி. நீ தான் அதை கண்டு பயந்துகிட்டு இருக்க, அது உன்னை கண்டு பயந்துட்டு இருக்க தெரியல. சாதாரணமா நம்மளுக்கு, ஏன்னா நம்மளை குறித்து தான் அவனுக்கு பிரச்சனை. உலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து அவளுக்கு கவலையே இல்லை. உன்னை எப்படியாவது காலை பிடிச்சி இழுத்துட்டு போகணும், உன்னை எப்படியாவது கீழே விழத்தள்ளணும், உன்னை மடங்கடிக்கணும், உன்னை ஆள வச்சு பார்க்கணும். இதுதான் அவனுடைய. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா? இடம் கொடுக்காதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ இருக்கிறது சாதாரண மறைவு இல்லை. யாருடைய மறைவு? உன்னதமானவர் மறைவு. சொல்லுங்க, உன்னதமானவர் மறைவு. சர்வ வல்லவருடைய நிழலில் நீ தங்கி இருக்கிற. எங்க தங்கி இருக்கிற? வாசிக்கிறது முக்கியம் இல்லை மக்களே, அது அடிக்கடி நம்ம வாசிக்கிறது முக்கியம் இல்லை, அதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் தான் சொல்லுவான், தேவன் என் அடைக்கலம், அவர் கோட்டையும் அரணும் அவர். ஹல்லேலூயா. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாய் இருக்கிறவர், என் நம்பிக்கையும் அவரே. யார் சொல்லுவா? அந்த மறைவில் இருக்கிறவன் தான் சொல்ல முடியும், அந்த நிழல்ல இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். அப்ப அந்த நிழலை மீறி அந்த மறைவில் வர்றதுக்கு அதிகாரம் இருக்கா அந்த சத்துருவுக்கு, அந்த பிசாசுக்கு? இந்த நிச்சயம் உனக்கு இருந்தா நீ பாக்கியவா. சத்துருவும் எல்லையில் வருவதற்கு அனுமதி இல்லை. அப்புறமும் நான் அப்படிதான் இருக்கேன், ஏன் அப்படி வருது? அங்கதான் மிஸ்டேக். தொடர்பு எல்லைக்கு அப்பால், அங்கதான் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள். இதுதான் கதை. உலகத்தில் ஒரு லிங்க், புறஜாதியோட ஒரு லிங்க், அந்த அதாவது முகஸ்துதி ஏதாவது நினைச்சுப்பாங்களே. அப்ப ஆண்டவரை பத்தி கவலை இல்லை. அவர் ஒன்னே நம்பி வந்திருக்கார் இந்த உலகத்துக்கு, வேற யாரும் இல்லை. நீ சொந்தமானதினாலே அவர் வந்தார். ஆனா சொந்தமான நீ அவரை மறுதலித்தா, அப்ப அவருடைய வருத்தத்துக்கு யார் பதில் சொல்றதுங்க? அவர் வருத்தப்பட்டானே. உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்னன்னா, பேசுவேன் தான். பேசுறதுன்னா என்ன? துதிக்கிறது. நீ துதிச்சா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நீ ஆராதிச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ அவருடைய கரத்தில் இருக்கிற, அதை நீ மறந்து போகாத. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிச்சயம் உனக்குள்ள இருக்கட்டும். அந்த நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையில, ஒரு விசுவாச வாழ்க்கையில நீ இரு. அதுல நீ கவனமா இரு, அதுல உறுதியா இரு, அதுல நிலைத்திரு. என்னென்னலாம் உனக்கு எதிராக இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அது ஒன்றும், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தான் செய்த அந்த மீறுதல்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தமாய்த்தான் இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம். இன்னைக்கு அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஆண்டவர் அந்த அருவருப்பில் இருந்த உன்னை வேறுபிரிச்சிருக்கிறார். அந்த விக்கிரக வழிபாடு, அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லுது. ஆனால் நம்ம அதைத்தான் வாங்கி சாப்பிட்றோம். நல்லா டேஸ்டாக இருக்குது. மற்ற தேங்காயை விட இந்த தேங்காய் நல்லா இருக்கு. மற்ற பழங்களை காட்டில் இந்த பழங்கள் நல்லா இருக்கு. அங்கே படைச்சது இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் சும்மா ஏதோ படைச்சது தானே. இல்லை, அவைகள் மூலியமாக அந்த ஆவி உனக்குள்ள வரும். நீ சாதாரணமாக நினைக்காத விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து சாதாரணமாக எண்ணி விடாதீங்க.
ஹல்லேலூயா. நீ வந்துட்டா அதுக்கப்புறம் அதில் அந்த 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 பழக்க வழக்கங்களிலே நீ போகக்கூடாது. அவங்க எப்படி அந்த ஆச்சாரங்களிலே அந்த பழக்க வழக்கங்களிலே அவங்க எப்படி கடுமையாக இருக்கிறாங்களோ, உறுதியாக இருக்கிறாங்களோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும், ஞாபகப்படுத்தட்டும். உங்களை காட்டிலும் அவங்க தெய்வத்து மேலே அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தான் என்ன செய்ய, நிர்விசாரம், எல்லாவற்றிலும் ஒரு பார்த்துக்கலாம். ஏனால் அவர் இரக்கம் உள்ளவர். இரக்கம் உள்ளவரே, அப்படியே பாடி பாடிடன. மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சுவாபம். என்ன செஞ்சாலும் அவரு இரக்கமுள்ள தேவன், என்மேல் மனதுருக்கமுள்ள தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் அப்படியே வளைச்சு போட்டுக்குருவாங்க. இன்னைக்கு அப்படிதான் பழக்கம். கிறிஸ்தவத்தில் மார்க்கம் அப்படிதான் போயிருக்கு. அந்த மார்க்கத்தில் போய் இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்யறாங்க, அந்த மார்க்கத்தின் வழியாய் போய் கொஞ்சம் அங்கே போன இன்னும் என்ன பார்ப்பாங்க, ஜாதி. இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிதான், அப்படியே பார்க்கறது. நம்ம சபையில் இல்லை, அது எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆண்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரே 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 ஜாதி தான், அவ்வளோதான். பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? அங்கே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அங்கே ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் ப்ரௌடாக சொல்லுங்கள், பரிசுத்த ஜாதி. ஐயோ, அப்படி ஒரு ஜாதி நான் பார்த்ததில்லை, கெஜெட்லேயே உலகத்தில் பார்த்ததில்லை. இல்லை, தெரியாதா உங்களுக்கு? என் கூட வாங்க, உங்களையும் மாற்றி காமிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு அதுவே ஒன்று எங்கே கொண்டு போயிடுது, உலகத்துக்கு கொண்டு போயிடுது. அப்படியே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது பார்த்த உடனே என்ன ஆகுது, அந்த நாள் நட்சத்திரம் இன்னும் சபையில் நாள் பார்க்குறது. ஒன்று யார் பார்க்க சொன்னா? காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. யார் காலத்தில்? உன் காலம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்போ உன் காலத்தை நிர்ணயிக்கிறது யாரு? இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது நல்ல காலம், கெட்ட காலம், இதுல போங்க, இதுல படிங்க, இதுல நில்லுங்க. இன்னும் போலையா, இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு, ராகு கேது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் விளையாட்டா எங்கள் திருமண நேரத்தை அப்படி கணிச்சு பார்த்து காலண்டரில் பின்னோக்கி எடுத்து பார்த்தா யமகண்டம்னு இருந்தது. சொல்லியிருக்கேனா? இல்லைன்னா நீ தெரிஞ்சு பதிவு பண்ணிக்கோங்க. என்ன இருந்துச்சாங்க? அவள் தான். இப்போ 4 நட்சத்திரம் பார்க்குற என்ன ஆகிருக்கும் கதை? அப்போயே மூச்சு அடங்கியிருக்கோன்னு யமகண்டம் இருந்துட்டு போகுது. இன்னைக்கு தான் இருக்குன்னு பிரசங்கிக்கிறேன். உன் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. இன்னைக்கு அப்படி அந்த மாயையை எண்ணி, அந்த உலகத்தை எண்ணி, அந்த அருவருப்புகளை எண்ணி, அந்த விக்கிரக தோப்புகளை எண்ணி நீ என்ன செய்யாத, ஒன்று லிங்க் வச்சு நீ சிக்கிக்கொண்டு உன் ஆசீர்வாதங்களை நீ தடை செய்யாத. உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா நீயே இருக்க உன் பழக்க வழக்கங்கள். ஹல்லேலூயா. நீ அதிலிருந்து என்ன செய்ய, நீ கொஞ்சம் அப்படியே வா. ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பு, அவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன, அதற்காகத்தான் சிலுவையில் ஆண்டவர் இவ்வளவு அந்த கரையம் கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தையே கரையமாக கொடுத்து உனக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வைத்திருக்கிறார். எதற்காக? நீ சுதந்திரிக்கணுங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. எல்லா பாரத்தையும் அவர் சுமந்துட்டார், நீ சுமக்க இனி தேவையில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருவரே உனக்காக சுமந்து தீர்த்தவர். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய, நீ ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்தில் நீ உன்னை ஒப்புக்கொடு. சிலர் என்ன செய்வாங்க, சில பிராணிகளை வளர்ப்பாங்க, அதுடைய சுபாவம் தெரியாது. அது எதற்காக, அதோட என்ன சுபாவம் என்னன்னே தெரியாது. ஆனால்
ஆனால் அது நிமித்தம் என்ன செய்யும், உனக்கு சத்ரு போராட்டங்கள் இருக்கும் உள்ள, தெரியாது. அந்த ஆவி வீட்டுக்குள்ள இருக்கும். வேதத்தில் சொல்லப்படாத அருவருப்புகள், சொல்லப்படாத ஆலோசனை ஒன்று உன் வீட்டில் இருக்கக்கூடாது. நீ அதை இன்றைக்கு நீ பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு நீ அல்லேலூயா ஆண்டவருக்காக விட்டுக்கொடு. அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்கணும்னு தான் உன்னை சேர்த்திருக்கிறார், ஆசீர்வதிக்கணும்னு தான் உன்னை இவ்வளவு பிரயாசப்பட்டு உனக்கு ஆண்டவர் பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நான் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உனக்கு எது பிரயோஜனங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ அவர் உன்னை நடத்துகிற பாதையை உனக்கு காட்டும்போது நீ என்ன செய்யணும், அதில் நீ நடக்க கற்றுக்கணும். வலதுபுறமோ இடதுபுறமோ சாகிற பொழுதெல்லாம் வழி இதுவே, இதிலே நட என்கிறது மெல்லிய சத்தம் கேட்கும்போது துணிக்கும் போது அதை கவனமாய் நீ பற்றி கொண்டிரு. அதை விசுவாசி. ஆண்டவர் உன்னை அலர்ட் பண்ணுவார், நேரப்போ. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அப்ப அந்த ஆலோசனை நிற்கணும். அந்த ஆலோசனையை கேட்க நாம் திராணி உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியில எப்பொழுதும் அலர்ட்டா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. எபேசியர் 4:26-27 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் என்ன? ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வழி, விருப்பமில்லாத காரியங்கள் எதை செய்தாலும் அதுதான் பாவம். அல்லேலூயா. உலகத்தின் பிடியில நம்ம இருந்தால் அது பாவம் தான். ஐக்கியம் கொள்வது பாவம். அவர்களோடு இரண்டரை கலந்து இருப்பது பாவம். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கணும், ஆண்டவர் இப்போ உங்களை பக்கத்தில் இந்த பாருங்க இத்தனை ஜனத்தை உட்கார வச்சிருக்கிறார, இவங்க பக்கத்தில் உட்கார்ந்து நீங்க சொல்லணும், மனதார சொல்லலாம். இன்றைக்கும் உங்க கூட உட்கார்ந்து நம்ம தேவனை ஆராதிக்க கிருபை பாராட்டின அந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை முகமுகமாய் காண தேவன் அப்படிதான் நான் ஒவ்வொரு நாள் என்னுடைய அனுபவமே அதுதான். எனக்கு யாரை என்னுடைய உடன் பிறந்தவர்களையோ என் தாய் தகப்பனை பார்க்கறது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கறதுல எனக்கு இருக்கிற சந்தோஷம் அளவில்லாதது. காரணம் என் ஆண்டவர், என் பரம தகப்பன் எனக்கு கொடுத்த சொந்தங்கள். காரணம் அவருக்கு சொந்தமானவங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம இங்கே ஒரு இடத்துல கொண்டு வந்து இதுதான் ஒரு மணி இருக்கணும். ஆண்டவர் என்னை கொண்டு வரும்போது வெறுமையான இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. ஒரு கூரை, ஜனம் இல்லை, யாரும் இல்லை. நான் வந்து தனியாக வர்றேன். இனி அதுக்குள்ள 3 பெரிய ஆஃபர் வந்தது. பெரிய பெரிய சர்ச்சு. ஐயா நீங்க வாங்க, இங்க வாங்க, ஒன்னு அவர் கூப்பிடுறாரு, இவர் கூப்பிடுறாரு. எத்தனையோ ஆஃபர் வந்தது. ஆனா ஒரு ஆஃபருக்கு நான் விலை போகல. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், இந்த வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீ கேட்க கேட்க என்னென்ன வார்த்தைகளை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரோ எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்கிறது. அது உன் வாழ்க்கையில அது பிரயோஜனப்படாம, அந்த பலனை உனக்கு கொடுக்காம அந்த வார்த்தை உன்னிடத்திலிருந்து திரும்பி வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் தேவ வார்த்தை விசுவாச சபைக்கே பேர் வச்சு. நான் அந்த வார்த்தையை நம்பினதுனால பிழைச்சுக்கிட்டேன். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டதுனால நான் நிற்கிறேன். நின்னதுனால ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். உனக்கு செய்யணுங்கிறதுக்கு அடையாளம் நானே, அதுக்கு சாட்சி நானே.
நீ நம்பணும், விசுவாசிக்கணுங்கிறதுக்கு உனக்கு அடையாளம் நானே. நான் ஆபிரகாமை காமிக்கலாம், ஈசாக்கை காமிக்கலாம், யாக்கோபை காமிக்கலாம். அந்த உடன்படிக்கையின் படி வாழ்வது நியாயம்தான், உண்மைதான். ஆனாலும் இன்னைக்கு வாழ்கிற நாட்களில் இன்னைக்கு அதை நான் என்ன கற்றுக்கொண்டேன், இன்னைக்கு என்ன எனக்கு என்ன ஆசீர்வாதம், அது என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு வைத்திருக்கிறார். என்னை காட்டிலும் மேலாக உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை அதுதான். இந்த இடத்துல நான் கால் வைக்கும்போது தரித்திரனாய் வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் இந்த இடத்தை நம்பி. ஹல்லேலூயா. நான் இடத்தை பார்க்கல, ஆண்டவரையே பார்த்துட்டு இருந்தேன். நான் சூழ்நிலையை பார்க்கல, அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். எவ்வளவோ பலவீனம் தான், எவ்வளவோ சோர்வு தான், நைட்டெல்லாம் தூக்கல தான், நைட்டெல்லாம் பிரச்சனை தான். அதான் நிக்கல, இந்த பிரசங்கம் பண்ணல, அப்படி ஊழியம் செய்யல. காரணம் அழகாய் தாசன் அழகமாய் சொல்லிருக்கிறான். ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை எனக்கு போதுமே, ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை எனக்கு போதுமே, உதடுகளாலே துதிக்கிறே உலகை மறக்கிறே, உதடுகளாலே துதிக்கிறே உலகை மறக்கிறே. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரிலா நிலம் போல நாகமாயே. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரிலா நிலம் போல உமக்காயே நாகமாயே, உமக்காயே நாகமாயே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகப்படியில் சிக்கிக்கிறாதீங்க. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நீண்ட நாள், 2 நாள் தலைவலியாம், ரொம்ப நாளா தலைவலி. அந்த அம்மாவை எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காங்க, தலைவலி முடியல. ஓடி வந்தாங்க ஊழியக்கார்ட்ட. ஊழியக்கார்ட்ட அழகா ஒரு வெளிப்பாடு. அம்மா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஐயா சொல்லுங்க, உங்க தலையில இருக்கிறது கள்ள முடி கரெக்டா? என்ன முடி? என்ன முடி? அந்த முடி எங்க விட்ட முடியா? நேர்த்தி கடனுக்கு. எங்க? பாகாலுக்கு நேர்த்தி கடனுக்கு பண்ண முடிய அதை விலைக்கு வாங்கி என்ன செய்வான், அதை ரெடி பண்ணி கடையில் வச்சு விற்கிற முடி. அந்த முடியை வாங்கி இன்னைக்கு அநேகர் எப்படிலாம் யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தா அப்படி இப்படி எடுத்து போட்டுருங்க. இன்னைக்கு இன்றே உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்திடும், உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அம்மாவுக்கு விக்கல் இல்லை, விரைச்சல். என் தலையில இருக்கிறது கள்ள முடின்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஆனா பாருங்க, விசுவாசத்தோட அந்த தாய் அதை எடுத்து போட்டாங்கன்னா அப்பவே வலி தீர்ந்துருச்சான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா விடுதலைன்றது மற்றவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. என்ன அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அருவருப்புகள் நம்ம கூட இருக்குமானால் இன்றைக்கு நீ அவைகளை விட்டு நீ விலகு. அல்லேலூயா. நீ பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில உள்ள நுழைய முடியாது, ஒரு நாளும் முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஜீவித்த நாட்கள்ல அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கலையாம் பிசாசுக்கு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் கற்றுக் கொடுக்கிறார்.
ஆண்டவருடைய பேச்சிலும் எண்ணத்திலும் அவருடைய பார்வையிலும் ஒன்றிலும் கூட அவர் என்ன செய்யலையா, அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லையா. ஆனா பாருங்க, ஒரு நேரம் வருது, கல்லை திங்க சொல்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லி இந்த கல்லை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்துக்கு உப்பரிகை மேல இருந்து குதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் சொல்லி குதிக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு யாரை சொல்றது கேட்கணும்? பிசாசு அப்படிதான் சொல்லுவான். ஆண்டவர் ஆதி பிள்ளைகளான அந்த ஆதாம் ஏவாளை அழகாய் தன்னுடைய சாயலாய் உருவாக்கி அந்த ஏதேனில் வச்சாரு. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சாங்க. அதை செய்ய வச்சது யாரு? சத்துரு. அந்த பிசாசு, அந்த பாம்பு, அந்த சத்துருவை தான் பிடிச்சு கொண்டு வந்து சிலுவையில் நசுக்கி உன் முன்னாடி போட்டிருக்கிறாரு, உன் கால் மிதிக்கணுமா. அதை தான் வாசித்தேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், கவலைப்படாம மிதி. ஏற்கனவே நான் மிதிச்சது தான், ஏற்கனவே நான் நசுக்குனது தான். அது குத்துயிருக்கலையா கிடக்குது. அதுவே ஏற்கனவே ஆல்ரெடி அது செத்ததுக்கு மாதிரி தான். அப்ப அதை மேற்கொள்றதுக்கு என்ன? அது மேல உன் கால் மிதிக்கிறதுக்கு என்ன? இன்னைக்கு அநேகர் அதை வழிபடுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அதை பத்தி நமக்கு பேச்சும் இல்லை. அந்த பக்கம் நம்ம போகவும் வேண்டாம். நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் இது சிலுவை தியான நாட்களாக இருக்கிறபடினால் கூட இது ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே பத்த ஜெயத்தை, அந்த நன்மைகளை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? அதை சுதந்திரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆராதனையை விரும்பின அவனை என்ன நீ பணிந்து கொள்ளு, நான் இதெல்லாம் உனக்கு தாரேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறான் பாருங்க? சர்வ வல்லவர்கிட்ட. அவர் வார்த்தையாலே படைத்த எல்லாவற்றையும் அவருக்கு தரானா. யார் அவன்? அவன் வேற யாரும் இல்லை. அவன் பரலோகத்துல கேருப்பா இருந்து நல்லா ஆராதித்து கொண்டிருந்தவன் தான், மகிமையில் இருந்தவன் தான். ஆனால் என்றைக்கு அவனுக்குள்ள கர்வம் வந்ததோ, அவனுக்குள்ள ஒரு ஆணவம் வந்ததோ, பெருமை வந்ததோ, அன்று அவன் என்ன செய்தான்? தள்ளப்பட்டான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். அங்க இருந்து விழுந்தவனுக்கு திரும்ப மேல அங்க என்ன இல்ல. அப்ப கீழே வந்து என்ன செய்தான்? கீழே வந்த உடனே அவன் ராஜ்யம் ஆயிடுச்சு. இங்க யார் மாட்டிக்கிட்டா? அவருடைய பிள்ளைகள் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அவங்கிட்ட இருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளையாய் நம்ம வாழணும். அப்ப அவருடைய பிள்ளையாய் நம்ம வாழும்போது நமக்கு அதுதான் கேடகம், அதுதான் அரண், அதுதான் கோட்டை, அதுதான் துருகம், அதுதான் அடைக்கலம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. அதுதான் உன்னதமானவர் மறைவு, அதுதான் சர்வ வல்லவருடைய நிழல். அப்ப நம்ம அதுல தங்கி இளைப்பாற நம்ம பழக, நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்துல சத்துருவின் பிடியினின்று, அந்தகார வல்லமைகளிலிருந்து, அசுத்த வல்லமைகளிலிருந்து, சாபங்களிலிருந்து, ரோகங்களிலிருந்து, எல்லாவற்றில் வியாதி வறுமையிலிருந்து, பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து என்ன செய்யலாம்? பாதுகாக்கப்படலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து அவர் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம், அவர் உன்னை சேர்த்து கொண்டது நோக்கம். அதை நீ உணர்ந்து என்ன செய்ய? உன் பேச்சில், உன் செய்கையில் கொஞ்சம் கூட சாத்தானுக்கு இடம் கூடாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுத்த வழிவாசல்ல எப்படி நீ நடக்க வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக உனக்கு வார வாரம் அனுதினமும் உனக்கு என்ன செய்கிறாரு? உனக்கு தன்னுடைய ஊழியக்காரர்கள் நிமித்தம் அநேக வசனங்களை சொல்லி, அது உனக்கு வசனமா நினைக்காத, அது உனக்கு அனுதின ஆலோசனை. அதுல நின்று பழகு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நிற்க சொன்னா நின்று பழகு, உட்கார சொன்னா உட்கார்ந்து பழகு, பேசுறோன்னா பேசி பழகு, துதிக்கிறோன்னா துதிக்க பழகு, ஆராதிக்க பழகு. ஒரு நாளும் அதிகாலையில் அவரை தேடி பழகு. அவர் உனக்கு ஆலோசனை, அதான் ஆலோசனை கிடைக்கிற நேரம்.
அதுதான் உனக்கு பலன் கிடைக்கிற நேரம், அதுதான் உனக்கு வழிவாசல் கிடைக்கும். ஏன்னா கிருபைகள், இன்னைக்கு கிருபை குறித்து அழகா ஆராதித்தீங்க. அந்த கிருபை காலை தோறும் எப்படி இருக்குதா? புதிதா இருக்கிறது. அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவன் பாக்கியவான், அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லையா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் அதிகமா பேசாதீங்க, அதிகமா உன் நேரத்தை செலவிடாத. உன் தொடர்பு எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஆவியானவரோடு எங்க இருந்தாலும் அந்த கனெக்ஷன்ல இருங்க. தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண்டவரே வந்து உனக்கு பிரசங்கம் பண்ணாலும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா தானே? ஆமா தானே? அதனால நம்ம வேதம் வாசிக்கிறதுல நேரம் செலவிடலாம், ஜெபிக்கிறதுல நேரம் செலவிடலாம். அதிகமா நம்ம பேசணும் ஆசைப்பட்டோமா சத்தியத்தை பேசலாம். வேதத்தில் தன்னுடைய பிள்ளை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் காரியங்களை. ஏனென்றால் அழகாய் நீதிமொழிகள் 10:19 அழகாய் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது. பாவம் இல்லாம போகாது. அப்ப அதுவேதான் பாவம். அங்க முதல்ல நாம ஆரம்பத்தில் வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. நீ அதிகமா பேசினாலே பாவம் சொல்லுவேன். பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசு. பேசுறது கூட கொஞ்சம் கம்மியா அளந்து பேசு, அதிகமா பேசாத. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்பு எல்லைக்கு அப்பா இருக்கீங்களா? தொடர்பு எல்லையில் இருக்கிறது மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா எழுந்து நிற்கலாம். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே, அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் இரத்தம் எந்தன் பாதுகாப்பு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. இயேசுவின் இரத்தம் எந்தன் பாதுகாப்பு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. ஓராயிரம் பழிப்பே, ஓர் செய்வே, ஓர் செய்வே, ஓராயிரம் பழிப்பே, ஓர் செய்வே, ஓர் செய்வே. சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவே. எல்லாம் சொல்லுங்க. ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மறைந்திடுவார், பயந்து நடுங்கிய மறைந்திடுவார். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் பயந்து நடுங்கிய மறைந்திடுவார். ஓராயிரம் தரிப்பே, ஓர் செய்வே, ஓர் செய்வே. சட்டங்களை விதிக்கிறது, அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. ஓராயிரம் பழிப்பே, ஓர் செய்வே, ஓர் செய்வே. ஓராயிரம் பழிப்பே, ஓர் செய்வே, ஓர் செய்வே. அந்தகார வல்லமை தேவ பலத்தால்
பாதுகாப்பு என்று பயமில்லை வெற்றி Praise the Lord. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிற தாவே, அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், எங்கள் மக்களை கடந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. தாழ்ச்சி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். உன்னத பலத்தினால் இடைக்கட்டிக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பரலோகத்தில் சுதந்திரவாளிகளாய் எங்களை மாற்றியிருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி. தாழ்ச்சி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தெய்வீக கிருபையினால் இப்படி மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் கிருபையில் வளரத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் முன்னேறி போகத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக புது கிருபையும் வல்லமைகளுக்கு நீ தரவணமாய் கெஞ்சிடும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆசீர்வாதித்தார். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.